வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது சந்தைகள் போன வாரம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 400 புள்ளிகளுக்கு மேல் அதிகரித்து 25,000க்கு மேலே முடிவடைந்து கடந்த ஒரு 12 நாட்களாக மார்க்கெட் ஒரு பெட்டர் மூமெண்ட்டுடன் காலையின் பிடியிலே சந்தைகள் இருப்பதை பார்க்கும் பொழுது லாங்கஸ்ட் வின்னிங்னு சொல்லலாம். இது மார்க்கெட்டில் இந்த 17 வருடத்தில் நிஃப்டி 25,235 முடிவடைந்திருக்கிறது. நிறைய ட்ரேடர்ஸ் மற்றும் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட் இறங்கும், லோ வரும்பொழுது வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நினைத்து இதுவரையிலும் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் உள்ளார்கள். ஆனால் சந்தைகள் இந்தியாவினுடைய கார்ப்பரேட் கம்பெனிஸினுடைய டீட்டெயில்ஸ் ப்ளஸ் டொமஸ்டிக் கண்டிஷன்ஸ் மற்றும் பாசிட்டிவ் குளோபல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் இவை எல்லாவற்றை வைத்து பார்க்கும் பொழுது நிஃப்டி ஒரு மேலே சென்று கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ மேலும் டோ ஜோன்ஸ் பார்த்தோன்னா போன மாதத்தில் 2% ஏறி இருக்கிறது. நமது தேசிய பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா 0.7% தான் ஏறி இருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த கம்பேரிசனையும் எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அதனால் பார்த்தீங்கன்னா போன வாரம் எஃப்ஐ ஒரு நோட்டபிள் பையிங் இந்த மார்க்கெட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட $1 பில்லியன் மேலே, அதாவது 9,218 crores வாங்கியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 1,134 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா போன வருடத்தை விட இந்த வருடம் 11% அதிகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் வரும் வாரத்தில் பார்த்தோன்னா ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா இருக்குது, பிஎம்ஐ டேட்டா இருக்குது, யூஎஸ் யூரோ ஜோன். மேலும் இந்த மாதிரி ரயில்வே ப்ராஜெக்டுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு 6,800 கோடி ரூபாய்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி, வரும் வாரத்தில் இந்த ரேலி தொடர்ந்து நீடிக்குமா? இந்த யூஎஸ் யூரோ ஜோனுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டாவனால இந்த மாடரேஷன் ஆன் பொட்டன்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு அவங்க சொன்ன மாதிரி செய்வாங்களா? அடிஷ்னல் எஃப்ஐ பையிங் இன்ட்ரெஸ்ட் வருமா? ஆயில் பிரைசஸ் கடந்த ஒரு மாத வீழ்ச்சியை தொட்டிருக்கே, அது அதிலே இருக்குமா? அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக வந்து கொண்டு இருக்கிறது. மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மார்க்கெட் மான்சூன் மழையினுடைய அளவு எபோவ் ஆவரேஜாக இருக்கிறது. மேலும் எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய பையிங் ஆக்டிவிட்டியை போன வாரத்தில் பெட்டராக பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18 அப்படின்னு சொல்லிட்டு ஃபெட்டில் டேட்டையும் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவையெல்லாம் மார்க்கெட்டை மேலே எடுத்து செல்லக்கூடிய உந்துதலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருப்பதனால நமது சந்தைகள் கண்டிப்பாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் துறைகளை பார்த்தோம்னாக்க ஃபார்மா, எஃப்எம்சிஜி, ஐடி அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாம் நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடும். இதை தவிர கடந்த ஒரு மாதமாக பீட் அண்ட் டவுன் துறைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நிறைய வீழ்ச்சி அடைந்த துறை அப்படின்னு பார்க்கும் பொழுது பிஎஸ்யூ அண்ட் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதை தவிர நாம் இப்போ சொன்னோம் இல்லையா ரயில்வே செக்டார், நல்ல இந்த ரயில் ஸ்டாக்ஸும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மொமெண்டம் வந்தால் சிமெண்ட்லேயும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு பெட்டராக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா இருக்கிறதுனால ஆட்டோமொபைல் துறையும் நன்கு மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த 25,100ங்கிற ஜோனுக்கு மேலே இருந்தால் அது ஒரு ரெவர்ஸ்ட் பையிங் ஜோன்னே சொல்லலாம். டெக்னிக்கலாக பார்த்தோம்னா நிஃப்டி ஒரு டிசிசிவ் பிரேக் அவுட் ஆயிருக்கு போன வாரத்தில். அதாவது ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் ஆன் வீக்லி பேசிஸ்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி பார்க்கணுன்னாக்க ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ அது மாதிரி கடந்த ஒரு 2-3 நாட்களாக இருந்து கொண்டு இருப்பதனால இந்த 25,350 மற்றும் 25,500 அப்படிங்கிற புள்ளிகளை தொடக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. அதுபோல் ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது இப்போ 25,000 மற்றும் 24,850. ஸோ சப்போர்ட் ஃபர்தராக மேலே கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா
51,000 வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஜோன். ஸோ அதில் வந்து நின்றுதுன்னு வச்சுங்களேன். தென் 51,750 மற்றும் 52,000 கிட்டத்தட்ட ஒரு 1000 புள்ளிகள் வரை பேங்க் நிஃப்டி ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுபோல் கீழே சப்போர்ட் ஜோன் பார்த்தோம்னாக்க 50,800 இருக்கக்கூடும். நண்பர்களே, நாளைய தினம் நமது சந்தைகளில் வந்து வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். மொமெண்டம் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் வரும் வாரமும் அதிகமாக இருக்கக்கூடும். இந்த ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக். நன்றி, வணக்கம்.